நம்ம வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த நேரம் எப்பவுமே சுபவேளை தான். இந்த நேரத்துல நாம எழுந்து குளிச்சு இறை வழிபாட்டை செஞ்சு நம்ம வேலையை செய்ய துவங்கணும்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றி தான். நம்ம பூஜை அறையில விளக்கேத்துறதுக்கு முன்னாடி நிலைவாசல்ல நாம 2 விளக்கு கட்டாயமா ஏத்தணும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கேத்தி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாகியங்களையும் நம்ம பெறலாங்கிறது ஐதீகம். மார்கழி மாதம் முழுவதும் நம்ம அதிகாலையில எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தலாம். இந்த நாள்ல நம்ம மொத்தம் 5 விளக்குகள் ஏத்தணும். குறிப்பா இந்த நாள்ல நெய் விளக்கு ஏத்தினா ரொம்பவும் நல்லது. ஒருவேளை உங்களால நெய் விளக்கு ஏத்த முடியலன்னா நல்லெண்ணெயில ஒரு சொட்டு நெய் சேர்த்து கூட நம்ம விளக்கு ஏத்தலாம். பஞ்சபூதங்களுக்காக இந்த 5 விளக்கு ஏத்தணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இயற்கையில தான் இறைவன் கலந்திருக்கிறதுனால அதை உணர்த்தும் விதமாவே இந்த 5 விளக்கும் நாம ஏத்துவோம். பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது அதிகாலை 3 மணில இருந்தே ஆரம்பிச்சிடும்.